அதுக்கப்புறம் ஸ்கிப்டு ஹார்ட் பீட், அதாவது விட்டு விட்டு துடிப்பது. இதயம் துடிக்கிறதுன்றது அதை வச்சு பார்த்தீங்கன்னா லேப்டாப்னு அது வெறும் சவுண்டு கிடையாதுங்க. எத்தனை முறை துடிக்குதுன்னு அந்த கவுண்ட்டு பார்க்குறாங்களே, அது வெறும் நம்பர் கிடையாதுங்க. இதுக்கு பின்னால் அது வேலையை எப்படி செய்யுது, பிளட்டை பம்ப் பண்ணுது. அதை ஒரு ரித்தமிக்காக பண்ணும்போது அதில் ஒரு டியூன் மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வருது. இத்தனை வினாடிக்கு இவ்வளோ நேரம் இதுன்னா அது ரித்தமிக்காக அது வந்து வேலை செய்யணும். ரத்தத்தை சக் பண்ணுறது, ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுன்னு. அப்போ அது சரிவர ரித்தமிக்காக இருந்ததுன்னா உடலின் மூளை முடுக்குகளுக்கு ரத்தம் சீராக போய் சேருது அப்படின்னு அர்த்தம். ரத்த குழாய்கள்லையோ மூளைக்கு செல்லக்கூடிய குழாய்கள்லையோ நம்மளுடைய இதயத்துக்கு வரக்கூடிய குழாய்கள்லையோ எந்த விதமான அடைப்பும் இல்லாமல் அது சீராக இயங்கிட்டு இருக்கு. அடைப்பு இல்லைன்னா உங்கள் உடம்புல வந்து ஃபேட்டு கொழுப்பு கரெக்டாக இருக்கு, கால்சிஃபிகேஷன் அப்படின்ற அந்த கால்சியத்தால் வரக்கூடிய அடைப்பு இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது ஸ்கிப்டு ஹார்ட் பீட், விட்டு துடிப்பது இதயம் அப்படின்னாலே அங்கே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஹார்ட் ப்ராப்ளம்னாலே ஹார்ட் இயங்குறதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், பிளட்டில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், பிளட்டுக்கு வர வெசல்ஸில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது அப்படியே செயினாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ஏகப்பட்ட வியாதிகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதாக இந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் டிஸார்டர்ன்றாங்க. நம்ம மூச்சு விடுவதில் உள்ள சிரமம். அது வந்து ஒரு மூச்சு விடுறதும் அதே மாதிரி ஹார்ட் எப்படி இயங்குதோ அதே மாதிரி ரித்தமிக்காக ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை முறை நம்ம மூச்சு இழுத்து விட வேண்டும். அது நார்மல். நம்ம யோகா மாதிரியோ இல்லை வேறு மெடிடேஷன் மாதிரியோ பண்ணும்போது இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது மூச்சை வந்து நம்ம இழுத்து அடக்கி வச்சு அதுக்கப்புறம் விடுவோம். இந்த மாதிரி வேறு டெக்னிக் பண்ணுவோம். அது இல்லாமல் நார்மலான கண்டிஷனில் ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை முறை மூச்சை இழுத்து விடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இல்லையா? அது மாதிரி விடும்போது இயல்பாக நீங்கள் இருக்கும்போதே அந்த ஆர்டர் வந்து மாறி இருப்பது. அதுக்கு காரணம் பலவிதமான காரணங்கள் இருக்குது. லங்ஸ் சரிவர இயங்காமல் அது ஒரு ஆர்டராக இயங்காமல் போகும்போது இந்த மூச்சு சுவாசிப்பது வந்து நமக்கு கோளாறாக அமையும். மாறி மாறி சுவாசிப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட அலர்ஜிக்களால் வரக்கூடிய வீசிங் மாதிரி பிரச்சனை, அது தூசுகளால் வரலாம், இல்லை வேறு பிரச்சனைகளால் வரலாம். அப்போ உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் அப்படி இருக்கா? அப்போ ஸ்லீப் ஆப்னியா அப்படின்றது ஸ்லீப் டிஸார்டர். அது ஒரு விதமான சீரியஸ் ஸ்லீப் டிஸார்டர். இப்போ தூக்கத்தில் வந்து உங்களுக்கு மூச்சு விட்டு விட்டு மூச்சு விடுவது, மூச்சு அப்படியே ப்ரீத்திங்கே சுவாசிப்பதே நின்று அப்புறம் சுவாசிக்கிறது. இதனால தூக்கம் கெட்டு போகும். உங்களுக்கு மூச்சு தூங்க அந்த ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ அதனால் வரக்கூடிய ஏகப்பட்ட உடல் உபாதைகள், உடலில் தன்னைத்தானே ரிப்பேர் செய்து கொள்ளும் போது அதுக்கு வந்து இடையூறு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்லீப் ஆப்னியான்றது வந்து மிக முக்கியமானது. அப்போ இந்த பிரீத்திங் டிஸார்டர் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமானது. இதோட சம்பந்தப்பட்டது தான் சைனஸ் வந்து வைட்டமின் டியால் வரும் என்றாலும் இது பெரியவர்களுக்கு விட குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்பு. வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் ஈஸியாக வந்து அவங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து சோரியாசிஸ். இது எக்ஸிமா போன்ற தோல் பிரச்சனை வரைக்கும் சம்மந்தப்பட்டது. அப்போ தோள்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வைட்டமின் டி குறைபாடு அடிப்படை காரணமாக உங்களுக்கு அமையலாம். அப்புறம் ஹே ஃபீவர் அப்படின்றாங்க. ஹே ஃபீவர் அப்படின்னா அது ஏறக்குறைய கோல்டு மாதிரியே இருக்கும். பட் ஆனால் கோல்டு வந்து வைரஸ் அட்டாக்கால் வருது. ஹே ஃபீவர் வந்து வைரஸ் அட்டாக் இல்லாமல் கோல்டோட சிம்டம்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ரன்னிங் நோஸ், அதாவது மூக்கு ஒழுகல், மூக்கு அடைப்பு, உங்களுக்கு அந்த இருமல், சளி, மூச்சு திணறல், இந்த மாதிரியான விஷயம், நெஞ்சில் ஒரு கன்ஜெஷன், ஒரு இறுக்கம், மூச்சு விடுவதில் சிரமம், இந்த மாதிரியான விஷயம் கோல்டு வந்தால் நமக்கு என்னென்ன வருது, தலைபாரம், இது அத்தனையுமே இதில் இருக்கும். பட் இது வைரஸால் வரக்கூடிய ஃபீவர் கிடையாது, ஜுரம் கிடையாது. அப்படின்னும் போது அதுக்கு ஹே ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹே ஃபீவருக்கு மிக முக்கிய காரணம் இந்த வைட்டமின் டி குறைபாடு. அதுக்கு அடுத்தது வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்டது தான் ரேபிட் பிரீத்திங். மூச்சை வந்து வேகமாக மூச்சு விடுதல். இது குழந்தைகளை அதிகம் பாதிக்கும். குழந்தைகள்கிட்ட அதிகம் இது தென்பட்டால் வைட்டமின் டி குறைபாடு அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டான்சிலிட்டிஸ் அப்படின்றாங்க. இந்த தொண்டையில் வந்து ஒரு நாக்கு மாதிரி ஒரு இது வருது இல்லையா, அதில் பிரச்சனை வருது. குழந்தைகளுக்கு தான் அது நிறைய வரும், பெரியவங்களுக்கும் வருது. இந்த டான்சில் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு வைட்டமின் டி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சுரல்